உம்விழி பேசும் மொழியில் என் உயிர் தொலைந்ததே. உன்னிழல் வந்த பாதையில் என் கனவு மலர்ந்ததே. மழை துளி தீண்டும் போது உன் நினைவு பூக்குதே. மனம் மட்டும் தினம் தினம் உன்னை தேடி ஓடுதே. மெல்ல மெல்ல வந்த காதல் மேளனங்கள் உடைக்குதே. சொல்ல சொல்ல வார்த்தை இன்றி இதழ்கள் மட்டும் சிரிக்குதே. நீயும் நானும் சேரும் நேரம் நிலவும் கீழே இறங்குதே. காற்றும் கூட நம்மை சுற்றி காதல் ராகம் பாடுதே. என் வாழ்வின் எல்லை வரை உன் பெயரை சுமப்பேனே. உன் அருகில் இருக்கும் நொடி சொர்க்கம் என்று சொல்வேனே. பூக்கள் எல்லாம் வாசம் கேட்டு உன் பெயரை சொல்லுதே. என் இதயம் திறந்த பக்கம் உன் நினைவால் நிரம்புதே. கனவுகளின் வெள்ளை மேகம் நம்மை தாங்கி போகுதே. காலமெல்லாம் உன் கரத்தில் என் உலகம் வாழுதே. நீயும் நானும் சேரும் நேரம் நிலவும் கீழே இறங்குதே. காற்றும் கூட நம்மை சுற்றி காதல் ராகம் பாடுதே. என் வாழ்வின் எல்லை வரை உன் பெயரை சுமப்பேனும். உன் அருகில் இருக்கும் நொடி சொர்க்கம் என்று சொல்வேனே. நிலவோடு நாமும் சேர்ந்து நிசப்தங்கள் பேசுவோம். உயிரோடு உயிராய் என்றும் ஒரே பாதை போவோம். உன் நம்பர் சொல்லு.
கேட்கவே மறந்துட்டேன். உன் பேர் என்ன? இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பியா? சேம் பிளேஸில் மீட் பண்ணலாமா? நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். வாய்ப்பு இருந்தால் சேம் பிளேஸில் மீட் பண்ணலாமா? என்ன இவ்வளோ நேரமாக தூங்குற? உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உன்னத்தான். ஏய் ஏய் எழுந்துரு எழுந்துரு. ஏய் என்ன தடிச்சான் தெரியல. ஏய் பண்ணிட்டோமே. ஐயோ ஷிட். ஷிட் ஷிட். செத்துட்ட தானே? சார் நகர் ஏதாவது க்ளூ இருக்கான்னு பாருங்க மேடம், கொஞ்சம் செக் பண்ணுங்க. என்ன செத்து போனச்சு இப்படி அடிச்சு பார்க்குறாரு? இல்லை சார், உங்களுக்கு பிடிச்சவங்களா இல்லை தெரிஞ்சவங்களா? இல்லையா, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தது தான் தெரியல. ஃபோட்டோகிராஃபர் அப்போது இது ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். என்ன? இல்லை சார், இப்போ வர காலகட்டத்தில் யாரை பார்த்தாலும் ரீல்ஸில் பார்க்குற மாதிரியே இருக்குது. இவளையும் ஏதாவது ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ம், கரெக்டு தான். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுமா சார்? குட் மார்னிங் சார். ம், யார் முதல்ல பார்த்தது? சார் இந்த மாதிரி தான் சார், இந்த வீட்டில் தான் வேலை செய்கிறாங்க. எத்தனை மணிக்குமா காலைல வேலைக்கு வருவீங்க? காலையில் 7 மணிக்கு வருவேன் சார். வீட்டை பெருக்கிட்டு சமைச்சிட்டு போயிடுவேன் சார். பாப்பா ஒரு நேரம் முழிச்சுன்னு இருக்கும், ஒரு நேரம் தூங்கின்னு இருக்கும். நான் எழுப்ப கூட மாட்டேன். ஒரு நாளைக்கு இந்நேரத்துக்கு கூட வருவாங்க சார். இவ்வளோ பெரிய வீட்டில் இவங்க மட்டும்தானே தனியாக இருக்காங்க? ஆமாம் சார். குடும்பம்லாம்
அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சார். அதை பற்றிலாம் அந்த அம்மா எதுவும் சொன்னதில்லை. ம். சொல்லப்போனால் நானும் அவங்களும் பேசிக்கிறது கூட இல்லை. எதுவும் வேணும் வேணான்னா வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புவாங்க சார். அந்த மாதிரி நேற்று ஏதாவது அமைச்சிருக்காங்களா? அனுப்பதான் அவங்களே இல்லையே. சாரி, நான் கொஞ்சம் ஹியூமரான போலீஸ். மை மிஸ்டேக். சரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், சரி நீங்கள் எப்படி உள்ளே வருவீங்க? அது அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சாவியை கொடுத்துருக்காங்க சார். ஆமாம், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க அந்த ஃபோனில் வீடியோலாம் போடுவாங்கள்ல சார், அந்த வேலை பார்க்குறாங்க. என்னையா சொல்கிறாங்க? ரீல்ஸு சார், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சரா? இந்த வார்த்தையை ரீசெண்ட் டைமில் நான் நிறையா கேட்குறேயா. யார் அவனுங்க? அதான் சார், இல்லாததை இருக்குன்றதும் நல்லா இல்லாததை நறுக்குன்றதும் முந்தா நாள் போட்ட சிக்கனை முந்திரி சிக்கன் சொல்லி ப்ரொமோஷன் பண்ணி விற்பாங்க சார். ச்சே. யோ ஆ? என்ன? இல்லை சார், நானும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம்னு நினச்சேன். வேலை கச்சிச்சு, இதுக்கு வந்துட்டேன். ஏன்? ஆமாம் சார், லட்சமாக சம்பாதிக்கிறானுங்க. காரு வீடுன்னு ஒரு போலீஸால் வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க முடியறத 2-3 வருஷத்தில் சம்பாதிச்சிடறானுங்க. விதி. ம். சரி, அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு அமுச்சிடுங்க ஜெய். ஓகே சார். அந்த பொம்பளை கையத்தை நடிச்சு கொண்டு போனது. ஏம்மா, எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷன் வரணும், சரிங்களா? சரி சார். வெளியே எங்கேயும் போகக்கூடாது. சரி. எனி க்ளூ? சிம்பிள் தான் சார். கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்காங்க. ரேப் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இதை ஒருத்தன் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை சார். 2 பேராக பண்ணியிருக்கானுங்க. ஒருத்தன் கையை பிடிச்சிருக்கான், ஒருத்தன் கழுத்து நெரிச்சிருக்கான். மர்டர் வெப்பன்ஸ் ஏதாவது கிடச்சிருக்கா? என்ன சார், கழுத்து நெரிச்சு கொண்டு இருக்கான்றேன். அவன் கை தான் சார் வெப்பனே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொசீட். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம் சார். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் என்னன்னு சொல்ல முடியும். மொபைல் ஏதாவது? இல்லை சார், இங்கே ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிட்டோம். மொபைல் ஃபோன், சர்டிஃபிகேட், ஐடி கார்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணியிருக்கானுங்க சார். ஸோ இட்ஸ் அ வெல் பிளான்ட் மர்டர். சார், நானும் அதான் சார் யோசித்தேன். ப்ளீஸ் 24 hours கொள்ள. ஓகே சார், ட்ரை யுவர் பெஸ்ட். நீங்கள் எங்களை நோண்டுற மாதிரி பாடி நோண்டாதீங்க. யோ ஒன்று தான் சொல்லிட்டு போகிறாரு. யோ திரு, அங்கே பார்த்தியாயா? என்ன சார், யோ அந்த ஃப்ரேமை பாரியா. என்னாச்சு ஃபிலிமில்? அதே மாதிரி ஃப்ரேம் தான் என்னோட ஒய்ஃபுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். சார், கொலை கேஸுக்கு வந்துட்டு ஃப்ளேம்ஸ் பார்த்து நிற்கிறீங்க. விட்டா உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்பீங்க போல. வாங்க சார். இருந்தாலும் அந்த ஃப்ரேம் நல்லா தான் இருக்கு. ஒரு தலைவலியாக இருக்கு. யோ திரு, சார், டிஃபன் சொல்லிட்டியா? டிஃபன்லாம் இல்லை சார், கேஸ் தட்டுப்பாடால் கடைலாம் மூடி இருக்கு. சரி, கேஸை விடு. ஓகே சார். இந்த கேஸில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா மிசாரி? சார், பொண்ணுன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். ஓவராக பேசாதையா, டீட்டெயில்ஸ் சரி ஃபஸ்ட்டு. இதெல்லாம் வச்சுட்டு சார், அந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். ஏன் திரு? சரக்குக்கு வாங்கின சைடிஸை முழுசாக சாப்பிடாம கூட செத்து போயிட்டாலே. யோ அதை கீழே வையா. ஃபாரின்சிக்கில் எங்கன்னா மாட்ட போறியா? வச்சுட்டு வா. யோ திரு, யோ அவ்வளோ சொல்லி தின்ட்டு வந்துருக்க. அந்த ஃபாரின்சிக்கார கிளிக்க போகிற பாரு நம்மள. திரு, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? சார், இப்போல்லாம் பசங்க பொண்ணுல கொள்றது இல்லை, பொண்ணுங்க தான் பசங்களை. எந்த காலத்தில் கருத்தாரு? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். இங்கே லத்திகாவை பற்றி எதாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் இந்த ஏரியாவே கிடையாது. இது ஏரியாவே கிடையாதா? யோ எதுக்கு போகிறவங்கெல்லாம் வம்பிழுத்துட்டு இல்லை இருக்க? சார், ஏதாவது இன்ஃபர்மேஷன் போட்டு வாங்கலான்னு. வாங்கிட்டாலும். இல்லை சார், இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சார். சுற்றி தேடுறீங்களே, என்ன தேடுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோ திரு,
இவன் யாரியா இப்படி தெரிச்சு ஓடிட்டு இருக்கான்? அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறானோ? யோ உச்சி வேலையா பண்ணுவாங்க. யார் அவன் பைத்தியக்காரன்? திரு, அந்த பையன் இந்த ஏரியா தான் போல. கூப்பிட்டு சரிங்க. டேய், ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த வீட்டில் லத்திக்கான ஒரு பொண்ணு இறந்துடுச்சு. உனக்கு தெரியுமா? ஐயோ புரியுது, பதறாத. நீ எந்த ஏரியா? ஐயோ ஐயோ வா. டேய், உன் பேர் என்ன? ஐயோ ஐயோ, இவன் பைத்தியம் போல. ஐயோ 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 யோ அவனை வடியா, நம்ம ஃப்ரெண்ட்ல போகலாம். சார், ஐயோ உனக்கு என்ன ஆச்சு? பேசுறீங்க, தோத்திக்கிச்சு சார். ஹெல்மெட்டெல்லாம் வந்து எங்கிட்ட மாட்டிக்கிட்டான் சார். நிறுத்து நிறுத்து. தம்பி, இந்த வீட்டில் லத்திகான்னு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? டேய், தெரியுமா தெரியாதா? போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்து பாத்தியா, கொஞ்சமாவது சீரியஸ் ஆரியா. குழந்தை கூட நம்ப மாட்டுது. வா. யூனிஃபார்ம் போட்டுமா? சார், இந்த வெயிலில் எங்கே சார் மேலே வீடியோ பார்த்துன்னு இருக்கீங்க? யோ ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கா? வெயிட் பண்ணி. தடையெல்லாம் கிடைக்காது, வேக்கூறு தான் வரும் வெயிலில் சுற்றி. யோ திரு. சார் ம் சார், சூப்பர் சார் நீங்கள். ம் சார், கேட்டால் தருவாங்களா? போலீஸ்காரன் கேட்டா எல்லாம் தருவாங்க. அப்போ வாங்கிட்டு வா. அப்படின்றீங்க? ம் எனக்கு ஒன்று, சித்தப்பா வீட்டுக்கு 2, பக்கத்து வீட்டுக்கு 3. சார், உங்களுக்கு எத்தனை வேணும்? என்னது எத்தனை? முருங்கா சார், முருங்கா தானே? யோ திரு, நான் சிசிடிவி கேமரா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வேண்டாயா? ஐயோ, நம்ம கண்ணு. இவனெல்லாம் எப்படி போலீஸில் எடுத்தாங்க? பாக்கியராஜுக்கு டஃப் கொடுப்பான் போகுது. முருங்கா பார்த்து நிற்கிறான். Found in the dark tonight. City full of shadows, no place to hide. Lights flashing blue and red in the sky. The hunt is on, better run. Don't ask why. Police searching, streets are burning. Every corner got the people turning. Night patrol, they checking every lane. Looking for a clue in the pouring rain. எங்க பார்த்தாலும் சந்தேகம் தான். யாரு நண்பன் யாரு எதிரி தெரியல தான். இருட்டுக்குள்ள ரகசியம் மறைஞ்சு கிடக்குது. உன்னை மத்த இன்னும் தேடி அலையுது. No sleep, no break, keep moving fast. Every little mistake can be a last. Eyes on the target, focus never fade. Welcome to the city where legends are made. Searching tonight. Running through the darkness, hiding from the light. Police searching everywhere I go. உண்மை வெளிவரும் காலம் சொல்லுமோ. Helicopter lights on the rooftop high. Everybody nervous when the cops drive by. Radio talking, operation live. Only the strongest gonna survive. தரம் பதித்த காலடி பின்னால் வரும். தவறு செய்த நிழலும் வெளிச்சத்தில் தெரியும். ஓடினாலும் விதியை தாண்ட முடியாது. உண்மையை மறக்க யாராலும் ஆகாது. Fast life, hard times, pressure on me. Every move recorded like CCTV. One chance, one shot, make it count. King of the underground, hit the top shot. City on fire. Fear, ambition, taking me higher. Police searching, suit on the move. உலகை வென்று இறுதியில் வரும் நாய்மாரே. Sirens fade away, but the story remains. Truth never hides forever. Game over.
யோ திருச்செந்தூர். சார் இதோ வரேன் சார். யோ என்ன சார் உங்கள் பேர் திருச்செந்தூரா? என்னைக்காவது திருப்பதின்னு பேர் வச்சவனை பார்த்து சிரிச்சிருக்கியா? இல்லை சார். என்னைக்காவது பாணின்னு பேர் வச்சவனை பார்த்து சிரிச்சிருக்கியா? இல்லை சார். அதே மாதிரி தான் இதுவும். ரொம்ப சிரிக்காத, சாமி கிட்னி எடுத்துரும். போட்டோம் இரு, ஏட்டையாண்ட சொல்லி டீத்தூரில் கஞ்சா கலக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்றான். கொன்னுடுங்க. மா நானே 1008 டென்ஷன் இருக்கேன், நீ வேற சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. என்னது 30 நாள் பர்மிஷன் கொடுத்துறாங்களா? மா அது கச்சா என்னைக்குமா, கேஸுக்கு இல்லை. என்னது மண்ணெண்ணையா? மா எனக்கு கொலகாரன் ஆகிட்டாதா? என்ன சார் சும்மா வெறுப்பேற்றிட்டேன். என்னையாச்சு? அம்மா சார் போலீஸ் தானே, எக்ஸ்ட்ரா 2 சிலிண்டர் அவங்க துப்பு இல்லையான்னு துப்புது. இந்த அமெரிக்காக்காரங்களுக்கு இதே பொழப்பு. இல்லை சார், இஸ்ரேல்காரங்களுக்கு. இந்த போரில் அமெரிக்காவை இழுத்து விட்டதே இஸ்ரேல்காரனுங்க தான். என்ன சொல்கிறீங்க ஆமாம் திருச்செந்தூர். சார்? திருவே போதுமே. சரிங்க திரு இந்த இஸ்ரேல்காரங்க எப்போவுமே இப்படி தான். இந்த உலகத்தில் நடக்கிற முக்கால்வாசி குழப்பங்களுக்கு காரணம் அவங்க தான். இது வெளியே அவங்க காட்டிக்கிறது கிடையாது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஈவன் அந்த நாடே ஒரு மர்மமான நாடு தான். யோசித்து பார்த்தா இங்கே இருக்க எல்லா நாட்டை பற்றியும் நமக்கு ஏதாவது ஒன்று தெரியும். ஆனால் இஸ்ரேல் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அங்கே அகதிகளாக போனாங்க, நாட்டை பிடிச்சாங்க, அங்கே ஒரு செவுரு இருக்குது, அங்கே போகிற தலைவர்கள்லாம் அந்த செவுரை தொட்டு வணங்குறாங்க. அதை தவிர நமக்கு இஸ்ரேல் பற்றி வேறு எதுவுமே தெரியாது. ஈவன் அந்த நாட்டுக்கு விசா அப்ளை பண்ணால் கூட கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோ செக்யூர்டான கண்ட்ரி. இன்செக்யூர்னு கூட சொல்லலாம் சார். நல்லா யோசிச்சு பாருங்க. டல்லவி மேலே ஈரான் அட்டாக் பண்ணுற வரைக்கும் அதான் இஸ்ரேலோட தலைநகர்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈரான் போர் கூட ஒரு டைவர்ஷன் நினைக்கிறேன். லெபனான் அண்ட் காசா பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான பிளானோன்னு தோணுது. ஐயோ ரொம்ப டேஞ்சர் போலையே. அதனால தான் வச்சாரு. அதுக்குன்னு ஒரு இனத்தையே அழிச்சிடலாம் கூடாது சார். இல்லை, அவர் ஜூஸ் மேலே ஏன் அவ்வளோ வெறியாக இருந்தார்னா, ஜெர்மனியில் மொத்த மீடியாவும் அவங்க கண்ட்ரோல் தான். அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெர்மனியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெர்மனி எப்படி இருக்கணும்னு நினச்சாங்க, அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் உண்மைக்கு புறம்பாக எழுத ஆரம்பித்தாங்க. அதுவே ஹிட்லர் அவரோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார துவக்கத்துக்கு காரணமாக இருந்தது. உள்ளூர் மக்கள்கிட்ட ஆதரவு இல்லை, வார் டைமில் ஸ்ட்ரைக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் ஒரு கல்ச்சரலிஸ்டிக்கான ஆள். உலகத்திலே முதல் ஜெண்டர் மாற்று அறுவை சிகிச்சை கூட ஜூஸ் தான் ஓப்பன் பண்ணாங்க. அது ஜெர்மனோட பாப்புலேஷனை பாதிக்குன்னு ஹிட்லர் யோசிச்சார். எப்படி பாலஸ்தீனத்தை அகதிகளாக வந்து கைப்பற்றினாங்களோ அதே மாதிரி ஜெர்மனியும் பாதிக்கப்படுன்னு அவர் யோசிச்சார். இல்லை புரியல, அது எப்படி? எல்லாரும் கேவாயிட்டா எப்படி பாப்புலேஷன் வளரும்? பூர்வக்குடி ஜெர்மனோட பாப்புலேஷன் குறைவாகும், ஜூஸோட பாப்புலேஷன் அதிகமாகிடும். அவங்க என்ன வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாங்க? இஷ்டப்பட்டு வந்தவங்கள தானே கூப்பிட்டாங்க. ஆனால் ஏன் ஒரு ஜூஸ் கூட பண்ணலை? வந்திருக்க மாட்டாங்க. எது எப்படியோ அவங்க இந்தியாவுக்குள்ளே இல்லை, நம்ம தப்பிச்சோம். ஐயோ இந்தியாலையும் இருக்காங்களா? த சசான்ஸ், ராத் சைல்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஓபிஎம் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக விதைக்கி வச்சு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வராங்க. ராத் சைல்ட்ஸ் ஃபேமிலியில் சம்மந்தம் பண்ணதால் இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய ஃபேமிலி, ஒன்றுமே பண்ண முடியாது. இது யாரு ரத்த சைல்டு? ராத் சைல்டு. ரத்த செல்லும் கரெக்டு தான். அவங்க தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்கார முதலைங்க. பிரிட்டிஷ் எம்பையருக்கு அவங்க தான் கடன் கொடுக்குறாங்க. அவனுங்க மிகப்பெரிய பேங்கிங் நெட்ஒர்க்ஸோட ஜாம்பவாங்க. ஒரு நிமிஷம், அவங்களுக்கும் இந்த போருக்கு என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு இந்த போர் நிற்குமா நிற்காதா? அதை பற்றி பேசணுன்னா இன்னும் 5 நாளுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். 5 நாளா? 5 நாள் கழிச்சாவது இந்த போர் நிற்குமா? அது இஸ்ரேல்காரங்கிட்ட தான் இருக்குது. அவனுக்கு என்ன தான் வேணுமாப்பா? ஒரு கோயில் கட்டணுமா. ஒரு கோயிலுக்காக போயிட்டு அந்த ஊரே அழிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வேற காரணம் இருக்குது. ஆட எத்தனை காரணம் தான்ப்பா இருக்கு அவனுக்கு? எனக்கு தலையே சுற்றுது. இதுக்கே இப்படியா? இன்னும் 400 வருஷம் வரலாறு இருக்குது. யோ போங்கய்யா, நீங்களும் வரலாறும் இதெல்லாம் கேட்டு கேட்டு தலை தான் வலிக்கும் போல. சார், வரலாறை சரியாக பார்த்தா தான் இப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஜெய், இப்போ என்ன சொன்னீங்க? வரலாறு சரியாக பார்த்தா தான் இப்போ என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். எஸ், நம்ம அந்த லத்திகா கேஸில் அங்கே எங்கன்னு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அவளோட பூர்வீகம் அதை பற்றி நம்ம எங்கேயுமே விசாரிக்கலை. அந்த அம்மாவும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கால் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். யோ திரு, அந்த சிசிடிவி கேட்ட என்னாச்சு? ஐயோ சார் சொல்ல மறந்துட்டேன்.
அவங்ககிட்ட கேட்டேன் சார். முந்தா நேற்று ஃபுட்டேஜ் இருக்குன்றான், நேற்று ஃபுட்டேஜ் இருக்குன்றான். நம்ம கேட்குற ஃபுட்டேஜ் மட்டும் இல்லைன்றான் சார். எனக்கு தெரிஞ்சு யாரோ ஹேக் பண்ணியிருப்பாங்க போல். யார் மொசாத் வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்களா? அதியா சார் மோசஸ்? ஜீசஸ் ஃப்ரெண்டா? ஏரியா வண்டியில் ஜெய் வண்டி எடுங்க. ஜெய் நீங்கள் இப்படி போய் பாருங்கள். திரு நீங்கள் அப்படி போய் பாருங்கள். எஸ் சார். சார் நீங்கள்? நான் இப்படிக்கா போகிறேன். சார் நீங்கள் இன்ஸ்பெக்டர் சார். சரி நான் ஸ்டேஷன் போகிறேன். சார் நீங்கள் இங்கே இருங்க சார், நாங்கள் போயிட்டு வரோம். கரெக்ட், போயிட்டு வாங்க. சார் ம் சார் அந்த பொண்ணு ஒரு மர்மமாகவே வாழ்ந்திருக்கா சார். இந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் யாருக்குமே தெரியல சார். சார் இவர் ஏதோ டீட்டெயில் சொல்கிறார் சார். சொல்லுங்கள். சார் நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் ஒரு பொண்ணு மேலே இப்படி பழி போடுறேனே, என் மேலே பொய் கேஸ்லாம் போடக்கூடாது. ஏன் பொய் சொல்ல போறியா? சார் நான் சொல்கிறது 1000% உண்மை சார். சொல்லு, 1000%. சார் அந்த பொண்ணு ஒரு கை சார். கையா? புரியலையே. அதான் சார் மேட்ரு. அது எப்படி உனக்கு தெரியும்? சார் நான் டெய்லி ஒர்க் முடிச்சுட்டு நைட் டைமில் ரேபிட்டை ஓட்டுவேன் சார். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே லேட் நைட் ஆயிரும் சார். நான் நிறைய வாட்டி அவளை பார்த்துருக்கேன் சார். நான் வர்ற அதே டைமில் தான் அவளும் வருவா. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆள் வருவாங்க சார். காரு வண்டின்னு மாறிக்கிட்டே இருக்கும். 70 வயசு கிழவன் கூட வந்திருக்கான் சார். இவ்வளவே ஏன் சார், ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க சார். ஸ்கூல் பசங்களா? இது எவ்வளோ நாள் நடந்துகிட்ருக்கு? 1 வருஷமா சார். நான் அப்பப்போ தான் பார்த்துருக்கேன். இதை பற்றி இங்கே வேறு யார்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்லை சொன்னதில்லை சார். டேய் உண்மையாக சொல்லு. சார் சத்தியமாக நான் சொன்னதில்லை சார். ஏன்? எனக்கு எதுக்கு சார் வீண் வம்பு? நான் எதனா சொல்ல போய் லோக்கல் பசங்களாம் நோட்டை விட்டு அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா என் தள்ள தான் வந்து விழும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் கூட இங்கே வந்திருக்காங்க. போலீஸா? இந்த ஏரியா போலீஸா? அது தெரியல சார். அது எப்படி போலீஸ்னு மட்டும் சொல்கிற? சார் யூனிஃபார்மில் இருந்தார் சார். ஓ, நம்ம ஆளுங்க இப்போ யூனிஃபார்ம்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். ம். அந்த போலீஸை அடையாளம் கட்ட முடியுமா? தெரில சார், நான் பின்னாடி இருந்து தான் பார்த்தேன். டேய் அப்போ ஸ்கூல் பையனை மட்டும் எப்படி கரெக்டாக சொல்கிற? சார் எல்லா நாளும் எல்லாரையும் ஒரே டிஸ்டன்ஸில் பார்க்க முடியாது சார். ஒரு நாள் நான் அந்த பக்கம் வரும்போது பார்ப்பேன், வண்டி நிப்பாட்டுற இடத்துலேருந்து பார்ப்பேன். நான் இந்த பக்கம் வரும்போது அவங்க அந்த பக்கம் வருவாங்க. டைமிங் மாறும்ல சார். நீ எத்தனை மணிக்கு ரெகுலராக முடிச்சுட்டு வருவேன்? ஒரு 1 மணி 2 மணி ஆகும் சார். ஏன் 2 மணி? இல்லை சார், காலையில் எனக்கு 11:30க்கு ஷிஃப்ட்டு. அதனால் நைட்டு 2 மணி முடிக்கும் ரேபிட்டை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் காலைல 9:30க்கெலாம் கிளம்பி மறுபடியும் நைட்டு 8 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சார் ரேபிட்டை ஓட்ட. சரி, நீ இந்த 2 பக்கத்துலேருந்து வருவியா இல்லை இந்த ஒரு பக்கத்துலேருந்து வருவியா? எந்த பக்கம் ஆர்டர் முடியுதோ அந்த பக்கம் சார்.
அப்போது அவங்களும் எந்த பக்கத்துலேருந்து வேணால் வரலாம்ல? இல்லை சார். இல்லையா? இல்லை சார், நான் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அவங்க அந்த பக்கம் இருந்தால் வருவாங்க. எல்லாம் பெரிய பெரிய வண்டிங்க சார். அதனால தான் நான் அந்த பக்கத்து இருந்து வந்தால் மூஞ்சி தெரியும், இந்த பக்கத்து இருந்து வந்தால் மூஞ்சி தெரியாது. அப்போது அந்த சின்ன பையனை இந்த பக்கம் வரும்போது பார்த்துருக்க, அந்த போலீஸை இந்த பக்கம் வரும்போது பார்த்துருக்க. ஆமாம் சார். தேங்க்ஸ் விக்கி. இப்போ எங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் எங்கே வந்து கேட்டாலும் சொல்லணும். ஷூர் சார். குட் பாய். என்ன சொன்னாலும் நம்புகிறான். இவன் போலீஸ் தானா? அவர் டீட்டெயில்ஸாக வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அப்போ நீங்கள் போகலாம். ஓகே சார், நான் கிளம்புறேன். ம். திரு, இவன் மேலே ஒரு கண்ணு வைங்க. ஏன் சார்? ஆமாம், இங்கே இருக்க யாருக்குமே எதுவுமே தெரில, ஆனால் இவன் மட்டும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறான். அது இல்லாமல் ஆளும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக தானே இருக்கான். ஜெய், அவனை ஸ்டேஷன் கூப்பிட்டு அவனோட பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ரேபிடோட ஹிஸ்ட்ரி, அவனோட ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் எல்லாத்தையும் சேர்த்து விசாரிச்சு வைங்க. பெரிய ஜிஓடி ஸ்டார்க் ஃபேமிலி வூல்ஃப் லோகோட சுற்றிட்டு இருக்காரு. சார், லத்திகா ரெகுலராக இந்த சைட் தான் வரானா? அவர் ரெகுலராக போகிற ஏதோ ஒரு இடம் இருக்கும்ல? அதான் நானும் யோசிக்கிறேன். அவன் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இந்த மாதிரி கஸ்டமர் எங்கே பிடிப்பாங்க? பிரிட்ஜு கீழே. ஐயோ அவளை பார்த்தா பிரிட்ஜு கீழே நிற்கிறவ மாதிரியா இருக்குது. அவள் எலைட்டாக இருக்காயா? சார், பிரிட்ஜு கீழே இருக்கவங்க கூட நம்பிடலாம் சார். இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த எலைட்ஸ் தான் பார்ப்பாங்க. சார், இந்த பப்பு பார்ட்டிஸு அங்கெல்லாம் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அவன் என்ன சொன்னான்? பெரிய பெரிய வண்டிங்களாம் வரும்னு சொன்னான். யோசிச்சு பார்த்தா இந்த பணக்காரங்களாம் வர பப்ஸு, பார்ஸு, ரெட்ரோ பார்ஸு, ஸ்டார் ஹோட்டல்ஸு அங்கெல்லாம் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட். அப்போது இந்த பக்கம் இருக்க எல்லா பப்லையும் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பப்பில் வழக்கமாக எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க? சார், அது லேட் நைட் ஆகிடும் சார். ஒரு 1-1:30. 2 மணினா அப்போது இங்கேருந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரீச் ஆகிற எல்லா பப்பும் விசாரிக்கணும். சார், 1 மணிக்கு விட்டாலுமே எப்படி சார் 1 ஹவரில் இங்கே வருவாங்க? இல்லை, அவங்க அங்கேருந்து கிளம்புனதும் இங்கே நேராக வரமாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வெளியே வந்து அவங்க இவகிட்டேயோ இல்லை இவ அவங்கக்கிட்டேயோ பேசி கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சுத்தோட்டத்தில் 5 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பப்புமே கிடையாது. ஸோ நம்ம தேடணும்னா 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் தான் தேடணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பக்கத்தில் இருக்க எல்லா பப்பும் விசாரிச்சிருங்க. ஓகே சார். நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே.
சார் நீங்கள் மட்டும் போங்க சார். ஏன்? சார் போகிற இடத்துலாம் இல்லை இல்லைன்றாங்க, இங்கேயே தான் சொல்ல போகிறாங்க. நான் வரல, நீங்களே போங்க, நான் இங்கே இருக்கேன். சரி, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே நில்லுங்க. சொல்லுங்கள் ஜெய். சார், ஒரு முக்கியமான லீடு கிடச்சிருக்கு சார். அந்த பொண்ணு ரெகுலராக இங்கே இருக்க டி நகர் பாருக்கு தான் வருவாளாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர்யா. அது மட்டும் இல்லை சார், அன்றைக்கி மர்டர் அன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க கூட பைக்கில் போன சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பாருங்கள். ஓகே வெயிட். சார், திரு என் கூட தான் இருக்காரு. ஸ்பீக்கரில் போகிறேன் சார். ஜெய், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். அந்த சிசிடிவி கேமராவில் தெரியிற நம்பரை வச்சு அந்த பைக்கோட ஓனரை ட்ரேஸ் பண்ணுங்கள். சார், அது மட்டும் இல்லை சார், அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு இருக்கான். என்னையா சொல்கிற? ஆமாம் சார், அவள் எப்பவுமே அவங்க கூட தான் ரெகுலராக இங்கே வருவாளாம். அவன் ஃபோட்டோ அனுப்புகிறோன்னு சொன்னாங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் வந்துச்சு சார். சார் இது சத்யா சார், எனக்கு தெரியும் இவனை. ஆமாம் சார், உங்களுக்கு அவன் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். இவனை தெரியும் சொல்கிறார் சார். அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் உடனே அவன் இருக்கிற இடத்த விசாரிச்சுட்டு அங்கே போயிட்டு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள். நான் உடனே வந்துடுறேன். ஓகே சார். ஓகே சார். சார், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபார்ம் ஒருத்தன் இருக்கான், அவனை வச்சு ஒன்று பிடிச்சலாம் சார். ஓகே, குயிக்காக போங்க. ஓகே சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் குட் மார்னிங் சார். அந்த பொண்ணோட மர்டர் கேஸில் ஒரு இன்ட்டு கிடச்சிருக்கு சார். அவள் ட்ரெஸ்ஸில் முடி இருக்குது சார். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் சார், இதெல்லாம் ஒரு ஹிண்டா? சார், அது பையனோட முடி சார். அப்போது லத்திகா பொண்ணு இல்லையா? அவள் பொண்ணு தான் சார், ஆனால் அவள் ட்ரெஸ்ஸில் பையன் முடி இருக்குது. என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 20-25 இருக்கும் சார். சார், நான் அந்த பையனோட ஏஜை கேட்குறேன். சாரி சார், ஒரு 29-30 இருக்கும் சார். யோ, அந்த பையனோட ஏஜ் என்ன இருக்கும்? கேஸ் க்ளோஸ்டு, அக்யூஸ்டோட வரேன். ஓகே சார். ஏங்கிட்ட எதுக்கிட்ட அக்யூஸ்டோட வரேன்னு சொல்கிறேன்? ஓ, என்னையா உள்ளே இருக்கானா இல்லையா அவன்? சார், நீங்கள் சொன்னதுலேருந்து இங்கே தான் சார் ஸ்பெயிங்கு, உள்ளேருந்து வெளியே வரல சார். ஒரு வேளை நீ வரதுக்கு முன்னாடி அவன் வெளியே போயிருந்தா? ஐயோ சார், நான் அது யோசிக்கல. நொட்டு. யோ, அவனை விடு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாமளும் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். சார், நான் வரல சார், நான் வந்தோடனே பிடிச்சி வைக்கிறேன் சார். போடா டேய். அதெல்லாம் விட, அதான் நான் தான் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாத. ஒரு நிமிஷம் இரு. சத்யா சார், எதிர்பார்க்கல, இங்கே இப்படி வந்து உட்காரவன்னு எதிர்பார்க்கல. நான் பெரிய எடுத்து மாப்பிள்ள சார், வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க போல. சார், நான் எல்லார்கிட்ட பேசணும் சார். பாரா, நான் என்னன்னே சொல்ல, அதுக்குள்ளே லாயரை பார்க்கணுமா? அப்போது கன்ஃபார்ம் தான். சார் போட்டான் சார். ஐயோ, அதான் தெரியுமையா, போய் புடியா. ஏய் சத்யா, சத்யா நில்றா. யோ, சீக்கிரம் புடிங்க அவனை. யோ, இங்க நீயா பண்ற? வெளியே வந்தானே, பிடிக்க வேண்டியதானே? எதுக்கு? என் மூஞ்ச பார்த்து வீடு கறி வந்து வெட்டுறதுக்கா? போயா லூசே, போயா. ஏய்
சத்யா பிடிங்க சார் அவனை. யோ திரு புடியா யோ என்ன திரும்பி பார்க்காதீங்க ஓடிங்க ஐயோ ஏய் ஏய் ஓடுறா புறா அவனை ஏய் யோ என்னால நம்ப முடியல ஏய் சத்யா நில்றா சார் விட்டுறாதீங்க சார். பிடிங்க சார் அவனை. டேய் சத்யா நில்றா டேய் ஜெய் நில்றா ஓடாதடா சத்யா நில்றா. ஏய் மிஸ் ஆயிடுச்சே சார் பிடிங்க சார் அவனை. ஏய் இல்லடா எவ்வளோ நாள்டா ஓடுவீங்க மாட்டினே சத்தடா. டேய் டேய் சத்யா ஜெய் அவனை பிடிங்க யோ போலீஸ் உன்னை தேடி இங்கே வந்துட்டானுங்கண்ணா. ஏய் என்ன? நீங்கள் போலீஸ் தானே? ஆமாம். எங்கள் அப்பால என்ன பிடிக்க வந்தவங்க தானே? கவாலியா? யோ வேற கேஸ் விஷயமா வந்திருக்கேன் பைத்தியம். எங்கள் அப்பால என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பிடிக்க முடியாது. காடு மேலாம் ஓடுறானுங்களேடா. சார் வாங்க சார். யோ நீ போயா வந்துன்னு இருக்க. இவன் தான் கதகளி அண்ணுகிறான். இந்த பக்கம் உள்ளா இருக்கு சார். யோ இவ்வளோ பேர் பார்த்துருக்கு வாயா எப்படி இந்த வரேன். ஜெய் போடுங்க சார். சார் என்னாச்சு? 10,000 ஸ்டெப்பு கம்ப்ளீட்டடு. நீ போய் பிடி. சார் அவன் அக்யூஸ் சார். அதுதான் சொல்கிறேன், நீ போய் பிடியா. யோ வாங்க எப்படி தண்ணி கிடைக்குமா? டேய் இவனால தண்ணி காமிச்சு உன் தண்ணியா கேக்குது. டேய் யோ வாங்க எப்படி நாக்கு தள்ளுதாடி டைமில் உடம்பு. ஐயோ என்ன இது வர்றான் வெயில் வேற. என்னையா திரு வேற லெவலு. திரு நம்ம இருக்க இடத்துல அந்த அக்யூஸ்டு இல்லவே இல்லை போல. சார் ஓட்டான் சார். சார் நீங்களே புத்திரலாம் சார். இல்லை ஜெய், ஆக்சுவலி என்னோட இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி நான் பிடிக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். வாங்க சார். என்ன எப்படி திட்டானுங்க? ப்ரோ அப்படிக்கா வழியில் இப்படி ஃப்ரீயாக இருக்கு, இப்படி விடுங்க. நம்பிச்சு தெளிவா. ஐயோ அட போடா. சரி இன்னுமா என்ன யாருன்னு தெரியல. எவ்வளோ முக்கியம் மாட்டிட்டோங்க. சரி சொல்லு, லத்திகா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? சார் அவன் யாரெல்லாம் இல்லை சார். அப்படியா? ஆனால் நான் அப்படி கேள்விப்படலையே. சார் உண்மைதான் சார் சொல்கிறேன். இல்லையே, வெளில விசாரிச்சதெல்லாம் வேற மாதிரி தானே சொல்கிறாங்க. சார் அவள் எப்போயும் என் கூட இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஒரு பொண்ணும் பையனும் எப்பயும் ஒன்றா இருந்தால் தான் சொல்கிறாங்க. ஆமாம்ல, பேட் சொசைட்டி அப்படி தான். காலேஜில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும். சார் சாரி மறந்துட்டேன். சரி நீ அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, அப்புறம் ஏன் அவளை கொலை பண்ண?
கொலையா சார் நான் கொல்லாம் பண்ணல சார். அப்புறம் ஏன் எங்களை பார்த்து ஓடுன நீ? நீங்கள் தோர்த்துனீங்க நான் ஓடினேன் எதுவும் பண்ணாமலா ஓடுன நீ? சார். என் மாமனாருக்கே நிறைய கேஸில் பிரச்சனை இருக்குது சார். அதுவும் இல்லாமல் அந்த ஆளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அதான் என்ன ரவுண்ட் அப் பண்ணி அவரை பிடி போகிறேன்னு நினச்சி ஓடினேன். உன் மாமனார் என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? சார் ஜாதி சங்க தலைவர் சார். ஓ, இந்த சங்கத்துக்கு காசு கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலு காலேஜெலாம் கட்டி பொதுமக்களை ஏமாற்றி சுட்டுருக்குறாங்களே, அந்த கோஷ்டியா? சரி, நீ சொல்லு, எதுக்கு கொலை பண்ண? சார் நான் கொல்லாம் பண்ணல சார். அப்போ அவள் எப்படி செத்தா? எனக்கு தெரியாது சார். சார் இவன் இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டான். நான் கேட்குற விதத்தில் கேட்குறேன். சாஃப்டாக கேட்கும்போதே சொல்லியிருக்கணும். இப்போ சொல்லு. சொல்கிறேன் சார். அவள் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் சாதனை பண்ணல சார். அவள் சாத்தான் சார். அவளுக்கு தேவைன்னா என்னென்ன பண்ணுவா சார். குலசி கூட தேங்க மாட்டேன் சார். அவள் பணக்கார வீட்டு பசங்க ஆம்பளைங்க ஏன் கருவினை கூட விட மாட்டா சார். அவள் வலையில் விட வச்சு அவள் ரூமுக்கு வர வச்சு அனிமல் இருக்கிறத வீடு எடுத்து வச்சு மாட்டுவா. அது இல்லாமல் என் பொண்டாட்டிக்கிட்ட பொண்ணுக்கிட்ட காமிச்சிடும்னு சொல்லிட்டு மிரட்டி அவள் என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் பண்ணுவாள். என்னையுமே என் மாமனார்கிட்ட சொல்லிடும்னு சொல்லி என்னையுமே வீடியோ எடுத்து மாட்டி வச்சு அவடி இதெல்லாம் செய்ய வச்சுட்டா. ஒர்க் ஆகல. உன் மாமனாருக்கு அனுப்பட்டுமா? ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி ஒரே கிளிக் ஸ்வைன்னு போயிடும். அப்புறம் நீ வாழ்ந்துட்டு இருக்கே இந்த வாழ்க்கை, காரு வீடு பங்களா இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. உன் பொண்டாட்டியும் உனக்கு டிரைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் நீ தெருவில் பிச்சு தான் எடுக்கணும். இதுதான் சார் நடந்த உண்மை. சரி, எங்கே இருக்கு அந்த வீடியோலாம்? அவள் அதை சீக்ரெட்டாக ஒரு ஆளோ இல்லை டீமோ வச்சு ஹேண்டில் பண்ணுறா. ரூமில் எப்போவுமே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஹிடன் கேமரா இருக்கும். ஷிட் செய், உடனே அந்த ரூம்க்கு ஆரம்பிச்சு தரவா செக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சரி, நீயே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் தானே, ஆனால் உன்னால் கூட எதுவும் பண்ண முடியல அவளை? சார் அவளை நம்ம தான் ஏதாவது பண்ணணும்னு தெரிஞ்சா அவங்க ஆளுங்க வீடியோ லீக் பண்ணுறோன்னு பயந்து தான் சார் எதுவும் பண்ணல. உன்னை பார்த்தா பைப்பர் ஆள் மாதிரி தான் தெரியலையே. சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு சார். என்னையா செத்துட்டாளா? ஐயோ சார், லத்திகாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. செத்தப்புறமா? ஐயோ சார், லத்திகா உடம்புல மெட்டர்னிட்டி மார்க் இருக்குது சார். அவளுக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்திருக்கு. சார் நானும் இல்லை சார். சார் அந்த டிரைவர் அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு சார். யார் யா தேவா? சார் அந்த பைக் நம்பர் ட்ரேஸ் பண்ண சொன்னீங்களே சார். வாங்க போகலாம். டிஎன்ஏ டெஸ்டில் மட்டும் வரட்டும், உன்னை வச்சுக்கிறேன்.
சார். சரி ட்ரேஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். பையன் உள்ளே இல்லை, நம்பர் வர சுவிட்ச் ஆஃப், ஆள் எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். ட்ரேஸ் பண்ண அமைச்சிருக்கேன். இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். நீங்கள் 2 பேரும் ஒன்று பண்ணுங்கள், போயிட்டு ஒரு நல்ல எடிட்டரை பிடிச்சி கூட்டு வாங்க. எடிட்டரா? ஏன் சார், படம் ஏதாவது எடுக்க போகிறீங்களா? படம் போட்டு பிடிக்க போகிறேன். சார் வெத்தலையில் மை போட்டு தானே பிடிப்பாங்க. யோ திரு, என்னை பார்த்தா நான் காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா? சாரி சார். யோ நிஜமாக காமெடி தான் ஏன் பண்ணேன். இவர் வாரம் நேரங்களும் தெரியாமல். சார் பயந்துட்டேன் சார். நீங்கள் போய் எடிட்டர் கூட்டு வாங்க, நான் ரீல்ஸ் ரெடி பண்ணோம். ரீல்ஸா? தலைவர் இன்ஃப்ளூயன்சராகவே மாறிட்டாரு. வாயா போகலாம். தேவா, நீ எங்கே இருக்க? வா தேவா, வாடா, பேக்கை கொடுறா. என்னை மன்னிச்சிருமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ என்னை நம்பி இருக்காத. வேறு கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஏற்பாடு பண்ண சொல்லு. நான் இந்த சிம் கார்டை இதோட தூக்கி போட்டுருவேன். என்னை மன்னிச்சிரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
ஐயோ அப்பா சாமி. தம்பி தம்பி ஒரு ஃபோட்டோக்கா ஏன்ப்பா காலில் வர ஒரு ஃபோட்டோ எடுயா திரு சார் இவரு திரு ஃபோட்டோ எடுயா சார் இவரு திரு ஃபோட்டோ எடுயா அப்புறம் பேசிக்கலாம். சார் இவரு எடிட்டர். எடிட்ரா? ஏப்பா உன்னை கண்ணாடி கட்டி வர சொன்னல. சரி சார். சரி நீ இப்போ கீழே வந்து விழுற. போப்பா. சேரை புல் பண்ணி வைக்கிறாங்க போங்க. என்ன சார் சொன்னீங்க எடிட்டர் கூட்டு வர சொல்லி? இவெல்லாம் தம்பி எப்பவுமே கண்ணாடி போட்டு தான் வேலை செய்வீங்களா? ஏன் சார்? இல்லை கீபோர்டு அங்கே இருக்கு நீங்கள் எங்கே தட்டுனுங்கிறீங்க? சரி சார். எங்கேருந்துடா வரீங்க எனக்குன்னு. சார் இப்போ நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? நம்மக்கிட்ட இப்போ கடைசியாக உருப்படியாக இருக்க ஆதாரம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். சார் புரியல. அதாவது இவங்க இப்போ கிராஸ் பண்ணி போகிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒரு டைம் மேட்ச் பண்ணி சின்னதாக ஒரு எடிட் பண்ணனா இவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்களை யாராவது ஃபாலோ பண்ணி போகிறாங்களான்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். சார் இது என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பண்ணியிருப்பேனே. இதை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. அதான் நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏ டியூட், கால் ஃபார் யூ. எனக்கா? ஆமாம் உனக்கு தான். சாரி அவாய்ட் பண்ண முடியல. பேஸ். ஹலோ. டேய் மயிரே, என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ற? ஹே, இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? நான் என்ன போலீஸா? எதுவுமே தெரியாம இருக்க. உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க அப்புறம் தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஏய் இங்கே பாரு, இது ரொம்ப டேஞ்சரு. நீ இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, அவங்க உன்னையும் சேர்த்து தான் சந்தேகப்படுவாங்க. இந்நேரம் கண்டிப்பாக நம்மளை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. திரு, இந்த தேவா பற்றி என்ன தெரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை சார். அவன் ஃபோனோட லாஸ்ட் லொக்கேஷன் கூட தாம்பரம் தான் காட்டுது. சார் கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கான் சார். அங்கே இருந்து சிட்டி உள்ளே வந்திருக்கலாம், வெளியும் போயிருக்கலாம். அது இல்லாமல் பஸ்ஸு, ட்ரெயின் நிறைய இருக்குது. சிசிடிவிலாம் பார்த்து கண்டுபிடிக்கிறது சாத்தியமே இல்லை சார். லாக்ஸ் கணக்கில் வருவாங்க. பிரில்லியன்ட், பட் நாட் ஆஸ் மச் அஸ் மீ. அவன் எவ்வளோ நாள் தான் இன்னும் என்கிட்டேருந்து ஓடி விளையாடான்னு பார்ப்போம். பிளானும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட். அதை ப்ரூவ் பண்ண என்கிட்ட சரியான எவிடன்ஸ் தான் இல்லை. அப்போ இப்படியே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? எப்படி இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்கிறதும் சரிதான். ஐ திங்க் நான் சென்னைக்கு வரணும். அந்த சிசிடிவி சொன்ன பிறகு ஞாபகம் வருது. இந்த ஃபோல்டர்லாம் எதில் சார் இருக்கு? ஃபோல்டரா? எந்த ஃபோல்டரு? இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தேன்? ஆப் தேடிட்டு சார். ஆப்பா? என்ன ஆப்பு? எடிட்டிங் ஆப்பு. ஐயோ. ரெடி சார். ப்ளே ப்ளே ப்ளே. ஐயோ சார், அது சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே? ஹிடன் கேமரா ஃபுட்டேஜ் மாரி அலையிறீங்க. திரு. இல்லை சார், ஆர்வமாக பார்க்க முடியலையே, அதான் கேட்டேன். I believe she chose me. For what? Yes! இதில் மாட்டி விட நேரா வீட்டுக்கு தான் வராங்க. ஏதோ தப்பாக ஜெய் சார், போஸ்ட்மார்ட்டமில் என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? ஐயோ சார், ரிப்போர்ட்டை ரூம்லேயே வச்சுட்டேன் சார். எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். திரு சார், நமக்கு இன்ஃபர்மேஷன் எப்போ வந்தது? ஒரு 8 மணி இருக்கும் சார். அப்போது அந்த அம்மா ஒரு 7:45 போல வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. நேற்று 6லேருந்து 7 மணி வரைக்கும் எல்லா ஃபுட்டேஜும் அரேஞ்ச் பண்ண. ஓகே சார். நீ சொன்னது தான் சரி. அவளோ எவனோ என்னை இதில் மாட்டி விட முயற்சி பண்ணுறாங்க. போலீஸை நம்மளாலாம் வேலைக்கு ஆகாது.
சாமானியர் மேலே, எளியோர் மேலே பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளி விட்டு கேஸை க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. எனக்காக நானே போராடினா தான் உண்டு. சென்னைக்கு கிளம்புறேன். சார் ரெடி சார். ம் சூப்பர். திரு, சார் இவங்க போகிற எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணுங்க. ஓகே இந்த சிட்டி முழுக்க இருக்க எல்லா சிசிடிவி கேமராவாக இருந்தாலும் பரவாயில்ல. குட் ஜாப். தேங்க்யூ சார். பிளேட் ரிவின். ஸ்டாப். அந்த கார்னர் மட்டும் ஜூம் பண்ணுங்க. ஷிட். சார் 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 நம்ம லத்திகாவை பார்த்தது 1:30 மணி சார். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 7:30 மணின்னு போட்டிருக்காங்க சார். வாட்? இதில் ஏதோ மர்மம் இருக்கு. செத்தது லத்திகானா இது யாரு? இதான் லத்திகானா? அப்போ செத்தது யாரு? இது 2 பேரால் தான் சொல்ல முடியும். ஒன்று தேவா, இன்னொன்று லத்திகா.
சார் எவ்வளோ வாட்டி தான் சார் இந்த வீட்டுக்கு வர்றது? திரு, எத்தனை வாட்டி வந்தாலும் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துடலாமா? சரி வாங்க. ஐயோ பதுங்கிடுவோம். திரு, ஜெய், எல்லா இடத்துலையும் தேடுங்க, ஒரு இடம் விடாமல். ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்க சார். லெட்ஸ் கோ. ஐ ஃபேண்டா குடிச்சு எனர்ஜி ஏற்றுவோம். அட்டி போட்டானே. நவையில் விடுவோம். யோ, அதான் நான் இங்கே இருக்கேன்ல, நீ போய் அங்கே தேடியா? எஸ் சார். எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுறானுங்க. ஃபோட்டோலையும் ஓகே தான். இது என்னது? சரி, என்ன கருமத்தை தூண்டு வச்சிருக்கான்னு தெரில. கையெல்லாம் மாதிரி பேச சொன்னோம். யோ ஜெய், திரு, எங்கே வாங்கயா? என்ன சார் அடிச்சு? யோ, மேலே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சார் சத்தம் கேட்குது? கத்தாதையா, இங்கே நம்மளை தாண்டி மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஏதாவது ஆவியாக இருக்குமோ? யோ, இந்த காலத்தில் எங்கே ஆஃபீஸில் இருக்க போகுது? சார் நீங்கள் தான் இன்ஸ்பெக்டர், நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு. வா மேலே. பார்த்துவாங்கயா. யோ திரு சார், நீ இந்த ரூம் போய் பாரியா? ஜெய், நீங்கள் மேலே போய் பாருங்க. கொரோனா டைமில் வாங்கின பொம்மை போல மாஸ்க்லாம் போட்டு விட்ருக்காங்க. யோ திரு, திருட திருட திருட. சார் நீங்களும் போலீஸ் தான் சார்? ஆமால, மறந்துட்டியா? எப்படி எங்கடா எப்படா தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். எகிரி குச்சி எங்கடா தப்பிக்க பார்க்குற? எங்களை தாண்டி நீ எங்கேயுமே போக முடியாதா? மாட்டினியா? யோ பிடிங்க அவனை, யோ பிடிங்க, ரெண்டு கையை பிடிங்க அவனை. எங்கடா ஓடிய பார்க்குற? சார், தேவா சார். உன்னை தாண்டா தேடி இருந்தோம், வாடா. இவ்வளோ நேரம் என்ன பிடுங்கிட்டு இருந்த? ஆமாம், பிடிங்கிட்டு தான் இருந்தேன் விக்கி கிட்ட வண்டியை.
போன வாரம் 15ஆம் தேதி வலசரவாக்கத்தில் லத்திகான்ற பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. அதை நாங்கள் தீவிரமாக எடுத்து விசாரித்ததில் தெரிய வந்தது கொலை செய்யப்பட்டது லத்திகா இல்லை, அவள் தங்கச்சி தீபிகா. இது சம்மந்தமாக அந்த ஏரியாவில் சத்யாங்கிற ஒரு கந்தி வெட்டுக்காரனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம். அப்புறம் லத்திகா கூட கடைசியாக பார்க்கப்பட்ட தேவா. சார் அவளை நான் கொலை பண்ணல சார். தெரியுமே. ஆ அப்புறம் ஏன் சார் இவ்வளோ நேரம் துரத்திட்டு இருக்கீங்க? பின்ன ஏன்டா ஓடுன? போலீஸ் துரத்துனா யாராக இருந்தாலும் ஓட தான் செய்வாங்க. அதான் ஏன் நாங்கள் என்ன பொறுக்கியா இல்லை புறம்போக்கா? ரெண்டுமே தான் என்னது? சார். அதெல்லாம் விடுங்க, என்கிட்ட அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நைட்டு என் கூட இருந்த பொண்ணும் காலையில் செத்து கிடந்த பொண்ணும் ஒன்றும் இல்லை, வேற வேற. அது எங்களுக்கு தெரியுமே. ஓ, வேலைலாம் செய்கிறீங்களா? டேய் அதில் சார். உனக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு வேற இந்த பொண்ணு வேறன்னு? அது வந்து எப்படி சொல்கிறது சொல்லு, அப்போ தான் இந்த கேஸ்லேருந்து உன்னை வெளியேற்றிட்டு வர முடியும். அது அந்த பொண்ணு கழுத்தில் ஒரு டேட்டூ இருந்தது. காலையில் செத்து போன பொண்ணு கழுத்தில் டேட்டூ இல்லை சார். இன்ச் பை இன்ச் நோட் பண்ணியிருக்கான் சார். ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். ஆனால் அவள் பொதுவாக இந்த கல்யாண நாம்பளில் தான் டார்கெட் பண்ணுவா. ஆனால் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓஹோ. பார்த்தீங்களா சார், பையன் ரிஹர்சல் பார்த்துருக்கான். அநேகமாக சிறைச்சாலையில் தான் மெயின் பிக்சர் பார்ப்பான்னு நினைக்கிறேன். சார், அதை விட முக்கியமான விஷயம் என்கிட்ட இன்னொன்று இருக்குது. இன்னொரு பொண்ணா? ஐயா சார், அதெல்லாம் இல்லை சார். அந்த பொண்ணு கூட ஒரு பையன் இருக்கான். யார்? சத்யாவா? பேர்லாம் தெரியல சார். ஜெய், ஃபோட்டோ காட்டுங்க. இவனா பாரு. இவன் இல்லை சார், அவன் கொஞ்சம் ஒல்லியாக குள்ளமாக இருப்பான். குள்ளமாக ஒல்லியா? ஒல்லியா குள்ளமாவா? குள்ளமாவா? அவன்கிட்ட ஒரு வண்டி இருக்குது. அவன் வண்டியில் இருந்த ஸ்டிக்கரும் அந்த பொண்ணு கழுத்தில் இருந்த டேட்டுவும் ஒன்று. ப்ரோ எங்கே இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க ப்ரோ. அந்த ஷட்டர் கீழே தான் ப்ரோ நின்றுட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் வேகமாக வாங்க ப்ரோ. எங்கே இருக்கீங்க? ஐயோ அங்கே தான் ப்ரோ இருக்கேன், சீக்கிரம் வாங்க ப்ரோ. ஓடிபி சொல்லுங்கள். 9852. 9852 தானே? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக போங்க ப்ரோ. ஸ்கேனர் ப்ரோ.
அதே வண்டியை தான் அன்றைக்கி அவள் வீட்டிலேருந்து போகும்போதும் பார்த்தேன். அதே வண்டியை தான் அன்றைக்கி பப்பில் இருந்து அவளை கூட்டிகிட்டு போகும்போதும் பார்த்தேன். அதே வண்டியை தான் அவள் தெரு முனையிலையும் பார்த்தேன். அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது, இது எல்லாம் ஒரே உல்ஃப். என்ன ஸ்டிக்கர் பார்த்த? உல்ஃபு சார், ஓனாய். ஒரு பெரிய ஜிஓடி ஸ்டாக் ஃபேமிலி உல்ஃப் லோகோட சுத்திட்டு இருக்கு. அவனேதான் சார், உல்ஃப் சார், ஓனாய் சார், ஓனாய் சார். இல்லை, புரியல. சார், விக்கி சார். சார், இவனே தான் சார். அப்போது சிசிடிவி லிங்க் மிஸ் ஆனது விக்கியால தான். சிசிடிவியில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நம்மளை ஏமாற்றிருக்காங்க. லத்திகா எங்கேயும் தப்பிச்சு போல, அவள் விக்கி வீட்டில் தான் இருக்கா. மயிறு கேமரா எடுத்தியா இல்லையா? நீ ஒண்ணு புடுங்க வேணாம், நானே எடுத்துக்கிறேன். ச்சே. லத்திகா, ஜெயிலுக்கு போகலாமா? எப்படி சிரிச்ச? டேய், இன்னுமாடா எங்கள் அண்ணனை தேர்ந்துக்கிறீங்க? யாரா இது? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுடா. பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்கேன்டா. டேய், இன்னுமாடா உன்னை நீங்க காப்பாத்திட்டு இருக்க? இருடா வரேன் சார். இந்த துப்பாக்கி 2 நிமிஷம் கொடுங்க சார். அந்த எலி கொஞ்சம் சுட்டு தள்ளிட்டு வரேன். எலி கொஞ்சம் வாடா ஏ போலீஸ்காரா, எங்க அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாதுடா, ஒன்றும் பிடிக்க முடியாதுடா. டேய் என்ன சுட்டாலும் எங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியாதுடா. லத்திகாவும் அவள் தங்கச்சி தீபிகாவும் ட்வின்ஸ். லத்திகாக்கும் தீபிகாக்கும் நடந்த சொத்து தகராறில் தீபிகாவை லத்திகா கழுத்தை நினச்சி கொண்டு இருக்காங்க. பரந்தூர்ல புதுசா ஒரு ஏர்போர்ட் வருதான். லேண்டோட விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போதான். ஆனா நம்ம அப்ப எல்லாம் ஓ பேர்ல எழுதி வச்சிட்டான். அது எப்படி முடியும்? நீ ஒன்று பண்ணு, பேசாம அதை என் பேருக்கு எழுதி வச்சிரு. அப்புறம் நீ போயிட்டே இருக்கலாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீ எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோ,
அந்த பழியை போட அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணுற ஹனி ட்ராப் மெத்தடில் தேவாங்கிற இளைஞனை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்காங்க. லத்திகா மேலே கொலைகேஸ் மட்டும் இல்லாமல் ஆள்மாறாட்டம், திருட்டு, பிளாக்மெயிலிங் போன்ற பல்வேறு பிரிவின் கீழ் இருக்க வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு உடந்தையாக இருந்த விக்கி என்கிற வீரபாகுவை விசாரிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார், என்ன இந்த கேஸ்லேருந்து கழட்டி விட்டதுக்கு. நம்ம சட்டமும் அதானே சொல்லுது, 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. ம், அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்ன? போய் என் ஃபியான்ஸை காலே விழணும். தப்பே இல்லை, ஆனால் இன்னொரு வாட்டி எந்த பொண்ணு கேஸ்லேயும் மாட்டக்கூடாது. ஐயோ நெவர். எனிவே தேங்க்யூ சார். ம்